இது பண்டைய தமிழ் மருத்துவம். LSH இன்ஃபோவில் உங்களுக்கு இன்னைக்கான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல் உஷ்ணம். சரியா, உடல் உஷ்ணம் நோய்களின் காரணியாகும். இந்த தலைப்பில் தான் இன்னைக்கான பதிவு பார்க்க போகிறோம். உடல் உஷ்ணம் பித்தத்தை அதிகரிக்கும். உடல் உஷ்ணம் பித்தத்தை அதிகரிக்கும், முடி நரைக்கும், முதிர்ச்சி தென்படும். சரியா, பற்கள் தேயும், எலும்புகள் மூட்டுகள் வலி உணரும், தண்டு வடம் பாதிக்கும், ராஜ உறுப்பான கணையம் பாதிக்கும், உடலில் சத்துக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் வலிமை இழக்கும், வெள்ளை வெட்டை என நோய் தொற்றுகள் வரலாம். இதை தடுக்க உணவின் போது எதிர்வினை உணவுகளை சேர்த்தல் சிறந்தது. சரியா, எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன் பாருங்க. முருங்கைக்காயை நீங்கள் சாப்பிட்றீங்க. சரியா, அதனை வெள்ளை வெங்காயம் கொண்டு சமைத்தல் குளிர்விக்கும். தெளிவாக புரியுதுங்களா உங்களுக்கு? முருங்கைக்காய் சமைக்கும் போது வெள்ளை வெங்காயம் சேர்த்து சமைத்து உண்ணும் போது முருங்கைக்காயின் உஷ்ணத்தன்மை மட்டும் தடுக்கப்படும். மற்றபடி அதில் இருக்கிற சத்துக்கள் உடலுக்கு ஏற்றுக்கொள்ளும். அதில் இருக்கும் உஷ்ணத்தன்மை மட்டும் தடுக்கப்படும். தடுக்கப்படுவதால் உடல் உஷ்ணம் அடைதல் குறையும். இதே போல தான் ஒரு உணவு நீங்கள் எடுக்கும்போது அதுக்கான எதிர்வினை உணவு நீங்கள் கண்டிப்பாக அதனோட சேர்க்கணும். சரியா, எக்ஸாம்பிளில் இன்னும் நிறைய இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா, பிரியாணி சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா தயிர் மற்றும் வெங்காயம் சேர்ப்பாங்க. சரியா, அதே போல் வெந்தயம் சாப்பிட்றது வழக்கம். நிறைய முஸ்லீம் நண்பர்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை விரும்பி சாப்பிடுவாங்க. சரியா, இதே போல் சிறு வெங்காயம், வெந்தயம், வெந்தய குழம்பு, சரியா, வத்தல், இதெல்லாமே நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உடம்பு குளிர்விக்கிற வகையில் அந்த காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டு வராங்க. பழைய சாதம், கஞ்சி, அதனுடன் சிறு வெங்காயம், இதுவே பார்த்தீங்கன்னா உடலை குளிர்விக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூட்சும ரகசியம். இதனால தான் உடலுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் தடுக்கப்படுறதா அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்லுது. சரியா, பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐஸ் பிரியாணின்னு சொல்லிட்டு பழைய சாதத்தோட தண்ணியும் சாதமும் சேர்த்து ஒரு பவுல் கொடுக்குறாங்க. அதோட பச்சை மிளகாயும் சிறு வெங்காயமும் கொடுக்குறாங்க. இந்த கூற்று மிகவும் தவறானது. பழைய சாதம், கஞ்சி கொடுக்கறது ரொம்ப அற்புதமான விஷயம். அது கூட சிறு வெங்காயம் மிக மிக அற்புதம். பட் இந்த பச்சை மிளகாய்ன்றது ஆபத்தான ஒரு விஷயம். சரியா, பச்சை மிளகாயில் மிக மோசமான அமிலத்தன்மை இருக்குது. இது பொதுவாக 99.9 விழுக்காடு மக்களோட குடலுக்கு ஒத்துக்காது. பச்சை மிளகாய் யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ டெஃபினட்டாக அவங்களுக்கு பைல்ஸ் சம்மந்தப்பட்ட, பௌத்திரம் சம்மந்தப்பட்ட, கட்ஸ் சம்மந்தப்பட்ட, பவுல் சிண்ட்ரோம் இது போல பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்கு. அதனால் நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு உணவு பச்சை மிளகாய். சரியா, காய்ந்த மிளகாயில் அதுலேயும் சில வெரைட்டிஸ் இருக்குது, நல்ல வெரைட்டிஸ். அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து உபயோகப்படுத்தினா உங்களுக்கு குடலுக்கோ இல்லை அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கோ, பௌத்திர பிரச்சனை இருப்பவங்களுக்கோ அந்த பிரச்சனைகள் தடுக்கப்படும், குறைக்கப்படும். ஆகவே உஷ்ணக்காரணிகள் உள்ள உணவுகளை எடுக்கும்போது மிக மிக கவனமாக எடுங்கள். அந்த உணவை எடுத்தால் உறங்க வேண்டாம். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உணவுகள், எக்ஸாம்பிள் மாமிசம், மீன், கறி, முட்டை இது போல பொருட்கள் எடுத்தால் அன்றைக்கு தேவையில்லாத நேரங்களில் உறங்குவது தவிர்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஏனென்றால் உறங்கும் போது மனித உடல் உஷ்ணத்தில் உச்சத்துக்கு செல்லும். நீங்கள் சாப்பிட்ட உணவு உஷ்ணமான உணவு, நீங்கள் உறங்குறது உஷ்ணம். இது இரண்டும் சேர்ந்து சூரிய ஒளி இருக்கிற நேரத்தில் பகல் டைமில் நீங்கள் உறங்குனீங்கன்னாக்கா மனித உடலில் வரக்கூடாத வியாதிகள் அத்தனையும் சேரும். சரியா, இதுக்கு அறிவியல் ஆராய்ச்சிகளில் ப்ரூஃப் இருக்குது. ஸோ உஷ்ணப்படாத உணவுகளை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கொள்வது உங்களது வாழ்நாளை நீட்டிக்கும். உங்களது சருமத்திலும் முகத்திலும் செழிப்பையும் அழகையும் கொடுத்துவிடும். ஸோ நீங்கள் இதெல்லாமே ரொம்ப உஷாராக எடுத்துக்கோங்க. சாப்பாடு எடுக்கிறது முக்கியம் இல்லைங்க. பிரியாணி அப்படின்ற ஒரு பொருள் மூலிகை பொருள் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பொருட்கள். இது நீங்கள் வெகுவாக எடுத்துக்கொண்டே இருக்கும்போது கணையத்தை சிறிது சிறிதாக பாதித்து ஒரு நாளில் மிகப்பெரிய வியாதியாக கொண்டு சேர்த்துவிடும்.
அதை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் 5 வருடம் பிரியாணி உண்ணும் பழக்கம் உள்ளவர் என்றால் 5 வருடம் நீங்கள் மருத்துவ வழியாக சென்றால் மட்டுமே அதை சரி செய்ய முடியும். ஆகவே வாழ்நாளில் ஒரு காலம் வந்து உங்களுக்கு பிரச்சனையிலே போயிடும். அதனால் உணவுகளை மாற்றி மாற்றி எடுங்கள். உணவு பிரியர்கள் வந்து அந்த உணவில் என்ன பாதிப்பு இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு எடுங்க. அப்படி எடுத்தீங்கன்னா அதுக்கு எதிர்வினை உணவை மறக்காமல் எடுங்க. ஒரு தர்பூஸ் ஜூஸு இல்லைன்னா மோர் வந்து மிகவும் அற்புதமான உணவு. சரியா? உஷ்ணகாரணியான உணவு எடுக்கும்போது மோர் எடுக்கிறது மிக மிக அற்புதமான செயல். ஸோ இதை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு உடலுக்கும் உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். சரியா? அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை பார்க்கும் வரை நன்றி, வணக்கம்.